தலைவர் மற்றும் தல இருவருமே தமிழகத்தில் பெரும் ரசிகர் பட்டாளம் கொண்டுள்ளவர்கள். திரையில் பார்த்தாலே போதும் என காத்திருந்து இவர்கள் இருவரையும் ரசிக்க பெரும் கூட்டமே இருக்கிறது. இதற்கு காரணம் இவர்களது உண்மையான சுபாவம், திரையில் மட்டுமே நடிக்க தெரிந்த இவர்களது பண்பு, யாருக்கும் தெரியாமல் உதவி செய்யும் இவர்களது குணாதிசயம், மக்கள் மத்தியில் நடிகன் என்பதை தாண்டி நல்ல மனிதன் என இவர்கள் பெற்ற பெயர். இதுபோல் ரஜினி, அஜித் மத்தியில் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. அதில் மேலோங்கி காணப்படும் சில ஒற்றுமைகள் பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்வோம். பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டு கோலிவுட்டை கலக்கும் ரஜினி மற்றும் அஜித் இருவரும் பிறப்பால் தமிழர்கள் அல்ல. ரஜினி என்கிற சிவாஜி ராவ் மராத்தி குடும்பத்தை சேர்ந்தவர். அஜித் அவர்கள் செகந்திராபாத் தெலுங்கானா பகுதியை சேர்ந்தவர். அஜித்திற்கு தமிழ் திரையுலகின் நடிகராகும் வரை தமிழ் சரியாக தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிக்க வந்த பிறகுதான் தமிழ் மொழி பேசும் ஆளுமை கொண்டார். இருவருக்குமே திரையுலகில் பின்புலம் ஏதும் இல்லை. தானாக தங்கள் முயற்சி மற்றும் திறமையால் முன்னேறியவர்கள். இருவருமே நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். தங்களுக்கான தனி பாணியின் மூலமாக இந்தியாவின் முன்னணி நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்கள். தங்கள் சுய வாழ்க்கை தனிப்பட்டது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தவர்கள். தங்கள் குழந்தைகள், பெற்றோர், மனைவி என யார் மீதும் அதிக ஊடக வெளிச்சம் படாமலும் தங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பதில் கவனமாக இருப்பவர்கள். ரியல் லைஃப், ரீல் லைஃப் என இரண்டையும் பிரித்து வாழ்பவர்கள் ரஜினி மற்றும் அஜித். சேவை செய்யும் மனப்பான்மை கொண்ட இவர்கள் அதை வெளியில் காட்டிக்கொண்டதே இல்லை. தங்கள் வீட்டில் பணிபுரியும் நபர்களில் இருந்து அவர்களுக்கு தெரிந்தவர்கள், ரசிகர்கள் என யாருக்கு உதவி என்றாலும் உதவி செய்வதை யாரும் அறியாதபடி பார்த்து கொண்டனர். நிறைய அறப்பணிகளையும் செய்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் ரசிகர்கள் மீது அதீத அன்பு கொண்டுள்ளவர்கள். மற்ற நடிகர்கள் தங்கள் ரசிகர்கள் தங்கள் படத்தை கண்டு ஓட வைக்க வேண்டும் என எண்ணும் போது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை முக்கியம், படத்தை சாதாரணமாக பாருங்கள், அதிகம் செலவழிக்க வேண்டாம் என நேரடியாக அறிவுறுத்தியவர்கள் இவர்கள் இருவரும். மாஸ், கிளாஸ் இரண்டையும் கலந்தடிக்க தெரிந்த கில்லாடிகள் ரஜினியும் அஜித்தும். இவர்களால் உணர்வு ரீதியாக பார்வையாளர்களை கதையோடு ஒன்ற வைக்கவும் முடியும், விசிலடித்து ஆர்ப்பரிக்க வைக்கவும் முடியும். தனிப்பட்ட பாணியில் ஸ்டைல் காட்டுவதில் இருவரும் வல்லவர்கள். ரஜினி அளவுக்கு அஜித் பெரிதாக எல்லா படங்களிலும் ஸ்டைல் காட்டியதில்லை என்றாலும், ரஜினிக்கு அடுத்து எந்த மாதிரியான ஆடைகள் தோன்றினாலும் அதற்கு ஏற்ப ஸ்டைல் காட்டுவதிலும் அதற்கு ஒத்துப்போவதும் அஜித் அவர்களுக்கு மட்டும்தான்.